நான் தான் இளங்கோஜி பேசுகிறேன். ஐயா அப்துல் கலாமை பற்றி சிறிது நேரம் உரையாடுகிறேன். அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் பக்கத்தில் ராமேஸ்வரம் என்ற ஒரு ஊரில் பிறந்தவர். அவர் 1931 அக்டோபர் 15 பிறந்தவர். அவர் பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் அவர் திருமணமே செய்யாத ஒரு மகா மனிதர். அவர் பல சாதனைகள் படைப்பதற்கு படைத்தார். ஆனால் அது வெளியே வர இவ்வளவு வயசாகி கூட அவர் வெளியே வர யாருக்குமே தெரியவே இல்லை. அவர் மௌனமாக பல சாதனைகள் படைச்சுக்கிட்டே வந்தார். அது வெளியே கொண்டாடுறதுக்கு யாருமே அதை ஸ்டெப் எடுக்கலை. அப்போது பாரதிய ஜனதா ஆட்சியில் தான் அவரை வெளியே எடுத்து அப்துல் கலாம் என்று எல்லா மக்களுக்குமே உலகம் தெரியும். அப்போது அவர் தெரிஞ்சு திருப்பி நம் நாட்டிலே ஜனாதிபதியாகினார். நம் நாட்டில் விஞ்ஞானியாகவும் எல்லா மக்களுக்கும் தெரிகிற அளவுக்கு நடந்தார். பல சாதனைகளும் படைத்தார். அதன் பிறகு அவர் வயது பருவங்கள் ஆக அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது பல மேடையில் பேசும்போது 2015 ஜூலை 27 அந்த டயத்தில் மேடையில் பேசும்போது உடல் நல குறைவார் மயக்கப்பட்டு விழுந்து விட்டார். அதோடு அவர் மரணம் அடைந்து விட்டார். அந்த மகா மனிதர் இனிமே கிடைப்பது அரிது. ஆனால் அவர் சொன்ன சாதனைகள் மக்கள் மனதில் பதிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பள்ளி மாணவர்கள் இதை பதிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னது 2020 நம் நாடு வல்லரசாக ஆக வேண்டும் அப்படின்னு நினைச்சார். அந்த நினைவை நம்ம நிறைவேற்ற வேண்டும். அவர் லட்சியங்களையும் நம்ம நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி அவர் மாதிரி பல அப்துல் கலாம் மாதிரி உருவாகி பல விஞ்ஞானிகளாகவும் மாணவ மாணவிகள் உருவாக வேண்டும். அவர் லட்சியமே அதுதான். அவர் காசு பணம் சம்பாதிக்கலாம். அவர் பெரிய பெரிய மாளிகைகள் எதுவும் கட்டலை. அவர் எதையுமே விரும்பலை. தன் மதத்துக்கே அவர் எதுவுமே செய்யவும் விரும்பலை. அவர் மக்களுக்காகவே உழைச்சார். அப்படியேப்பட்ட மகா மனிதர். அவர் சமாதி கூட நான் போய் அஞ்சலி செலுத்தி விட்டு வந்தேன். ஆனால் அந்த மாதிரி மனிதர் இனிமே கிடைப்பது அரிது. அவருடைய லட்சியங்கள் நிறைவேற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.